மிஸ்டர் நரேன் அவர்களை வந்து அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் அடுத்ததாக தமிழ் மற்றும் தெலுங்கில் வந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் பிரிகன் அருண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் அவரை தொடர்ந்து கணேஷ் வெங்கட்ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ரோஹன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் அவரை தொடர்ந்து அன்பு ராஜா அவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். ரோஹன் அவர்களும் அன்பு ராஜா சார் அவர்களும் மேடைக்கு வழங்கும். ஓகே, அவங்க வரட்டும். Can we start off with Naren sir? Why don't we start off with you? You have a very special relationship with மிஷ்கின் சார், அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ. ஸோ நீங்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஏய் நரேன், லைட்டா ஷோ போர் அடிக்குதுடா, கொஞ்சம் ஏதாவது சொல்றா. டேய் கசகசன்னு போகுது, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. இல்லைன்னா யாராவது டான்ஸ் வந்து ஆடுங்க, மஞ்சள் கலர் சாரி கட்டி வந்து. சார் நீங்க டக்குன்னு டப்பு ஜம்னு ஏதாவது ஒரு மெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் தானே, அவரே மெட்டு கொடுப்பாரு. செக் செக் பேசப்பா, நான் வந்துட்டப்பா. ரொம்ப போர் அடிக்குது மத்த எனக்கு. இந்த நிகழ்ச்சியின் 3வது ஆங்கர் கலவரீங்க. ஓகே, ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் மிஷின் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதையோட அது பெரிய ஹிட். அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேற மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணோன்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அதை நோக்கி போவோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓனாயாட்டி எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன், மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றிக்கும் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த I came the last minute and மச்சா வித்தியாசமா என்ன மச்சா சார் நான் ஒன்னு கேட்கவா சார்? இல்ல திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் போனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்க கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியா இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளால பிஸியா இருப்பான், நான் தமிழ்நாட்டுல பிஸியா இருப்பேன்மா. மன்னிச்சிடுங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேல சீரியஸ் ஆயிடுவோம் நாங்க. ஓகே சார். வித்தியாசமா எதுவும் இல்லை. அன்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அன்னைக்கும் வந்து கே ஸ்ரீவாசர் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி தான் இருக்கு, இன்னைக்கு அப்படி தான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, இல்லை அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு. ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்லை மச்சான், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான், இதோட சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non stop. Thank you. Thank you.
அப்போ மிச்சம் 3 பேருக்கும் என்னோட கேள்வியை தான் சார் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி அவர் சூப்பர் டைரக்டர், இது சூப்பர் படம், இது பிளாக் பஸ்டர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அவரோட பர்சனலாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் பார்த்து என்ன வியந்து, இவர் யாரு, எப்படிப்பட்டவர், இவருடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வியந்த ஏதாவது ஒரு தருணம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆனா வியந்து ஆனா கம்மியா சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இப்பவே லைட்டா டக்குன்னு சொல்லுங்க. சார் எனக்கு இன்ஜின் ஸ்லோவா போய்கிட்டு எனக்கு சொல்றதை விட ஒரு ஒரு தர டிக்கெட் ரிக்வெஸ்ட் தான் இருக்கு சார், ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட். அதாவது உட்லாண்ட்ஸ் தேட்டரில் 5ஆவது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் போய் பார்த்தோம் சார். அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கண்ணதாசன் காரக்குடி. இந்த படத்தில் வேற நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, பாடுறீங்க, மியூசிக் ஷோலாம் வர்றீங்க. ஒரு தடவை பாட்டு பாடினீங்கன்னா அவரும் இருக்காரு, நாங்களும் ஒரு ஒரு தன்னை மொமெண்ட்டை முடிச்சிருவோம். அதெல்லாம் சரளமா பாடுவாரு. ஆனா நீங்க கேட்கும் போல பாடுமா, அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கான்செப்டே இருக்கு. சார் சார் ஒரு கிராமத்துல மாடு பத்திரக்கு குச்சி வேணும்பாங்க, அது மாதிரி இப்ப வந்து பத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே ஆக்சுவலா. ஓகே சார் டக்குனு கம் ஆன். இல்ல ட்ரெயின் படத்துல நான் சார் பத்தி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இஸ் a very visual director. சோ இதுல வந்து ட்ரெயின் இஸ் a very ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும்ல, புதுசா என்ன ஃப்ரேம் வைக்க முடியும். திடீர்னு சார் வந்து படுத்துடுவாரு, இங்க ஃப்ரேம் வைங்க இங்க. சோ he improvised so much, that was amazing. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் முடிச்சுட்டு வந்து அங்க மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். இன்வால்வ்மெண்ட், வாட் இஸ் இன்வால்வ்மெண்ட் அவர் பார்த்து இட் வாஸ் a beautiful learning experience. and not just மிஸ்கின் சார், அவரோட ட்ரேட் வந்து அவரோட டீம்ல ஒவ்வொரு ஏடிக்கு ஒட்டிடுச்சு. by the end I think everybody, even Fauziya madam, their team, so it was a very collaborative experience and thank you for the learning experience sir. thank you Ganesh ji sir. அன்புராஜ் சார், நீங்க அன்புராஜ் வந்து இந்த படத்துல வந்து சம்மந்தமே கிடையாது, அவங்க ஆக்டரே கிடையாது. யா அன்புராஜ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ சார்? ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர் அவன் ஆக்சுவலா. ஓகே. மோஸ்ட் நான் என் லைஃப்ல வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலி. அவர் வந்து வீரப்பனோட ஒரு 4.5 வருஷம் இருந்தார், அதனால 22 வருஷம் ஜெயிலில் இருந்தார். வீரப்பனோட இந்த 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சோல் இதுதான். இப்போ நவ் ஹீ இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். Whatever he does, he always does good for it. That deserves an ovation. He's a great man. I'm very இந்த படத்துல வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் தேவைப்படுச்சு. படத்துல ஒரு மனசாட்சி தேவைப்படுச்சு. Actually he is doing as a மனசாட்சி actually. Few words. வணக்கம். நான் ஒரு பழங்குடி கிராமத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. ஆனால் நான் ஒரு ட்ரைபல் வில்லேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் நீ கிளம்பி சென்னைக்கு வா அப்படின்னாரு. அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படம் வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்திய மக்களுடைய மனச்சாட்சியாக, இந்திய மக்களுடைய மேன்மைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான படமாக இருக்குன்னு நான் பலமாக நம்புகிறேன். நான் அதுவும் சேதனை வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இது ஒரு சிறந்த மனித நேயத்தையும் மனித பண்புகளையும் மனித மேன்மைகளையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்குன்னு நான் பலமாக நம்புகிறேன். அதில் நானும் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜென்டில்மேன். ப்ளீஸ் டேக் யூ சீட். ரொம்ப நன்றி சார். வை டோன்ட் யூ ஸ்டே பேக்? யா. Thank you sir. Thank you, Anbu sir.